Assalamu alaikum wa rahmatullahi wa ta'ala wa barakatuhu. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasallu ala rasulihil kareem amma ba'd. Faqad qala Allah ta'ala fi sani habibihi ta'limu wa takrimu mukhbiru wa amira. Inna Allah wa malaikatahu yusalluna 'alan nabi. Ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim. ஈருலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் கண்மணி நாயகம் முத்து முகமது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சக்திய சஹாபார்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் குடும்பத்தினர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் உள்ளமையை பாருங்கள். நம் என்ன தவறுகள் செய்தாலும் அதை தண்டிப்பதை முன்விடுவதை விட அந்த பாவத்திற்கு மன்னிப்பை தான் அல்லாஹ் முன்னால் கூறுகிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளுக்கு குரானில் 40 ரப்பனா துவாக்களை அல்லாஹ் நம்மளுக்கு இறக்கி வைத்திருக்கிறான். அதை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய துவாவாக அது இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் என்ன தவறுகள் செய்தாலும் அதை தண்டிப்பதை முன்விடுவதில் அல்லாஹ் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை தான் முன்னால் கூறுகிறான். நீங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் குரானிலே அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை சொல்கிறான், தூபு இலல்லாஹி வ தௌபத் நசூஹா. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், நீங்கள் செய்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்க எந்திரிச்சு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா கேளுங்கள், அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இந்த உலகில் எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம். அந்த தவறுகளுக்கு அந்த தப்புக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டிருப்போம். நம்ம கேட்காம இந்த உலகத்துல கிடையாது. ஒவ்வொரு ரக்காயத்து தொழுதுட்டோம் அல்லாஹ்விடத்துல, நீங்க செய்த தவறுக்கு நீங்க மன்னிப்பை கேளுங்க. அழுது அல்லாஹ் சொல்றான், நீங்க அழுகிற மாதிரி நடி, நீ அழுகிற மாதிரி நடிச்சாலும் அந்த துவாவை நான் ஏற்றுக்கொள்ளுன்னு அல்லாஹ் சொல்றான். அதே போல நீங்க அந்த துவாவை கேளுங்க, உங்களுக்கு தேவையான அந்த துவாவை நீங்க கேட்டீங்கன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள், அத்துவா உகுல் இபாதா. துவா என்பது இபாதத்தின் நுழைவு, இபாதத்தின் நுழைவே துவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் என்ன இந்த உலகத்தில் இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் இந்த எல்லா தவறுகளையும் செய்திருப்போம். அந்த தவறுகளை மறைக்கும், அந்த தவறுகளை செய்துவிட்டு அந்த தவறுகளை நம்ம எப்படியாவது இந்த தவறுகளை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ்விடத்துல துவா கேளுங்க, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டும் அல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் சிறிய தப்பு பெரிய தப்பு அந்த மாதிரி நிறைய இந்த துனியால நிறைய தப்பு செய்திருப்போம். அந்த தப்புக்கு ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்துல நீங்க துவா கேளுங்க. அல்லாஹ் நம்மை அதிகம் தௌபா செய்யக்கூடிய நல்ல நசீபினை கொடுப்பானாக. அல்லாஹ் நம் பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வபரகாத்துஹு.